அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானப்பொழுது சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஜஸ்ட் 110 BS6 மாடல் பைக். இது ஒரு புது கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்கு. பெட்ரோல் வடை அடிச்சுட்டே இருந்திருக்கு கஸ்டமரு. ஷாக் அப்சர் ரியர் ஷாக் அப்சர்லாம் பட்டு பெட்ரோல் வெளியேறி இருக்குது. ஸோ மைலேஜ் தரலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்திருக்கு. நம்ம பிரித்து பார்த்ததில்ல. இப்போ பெட்ரோல் டியூப் எதுவும் கட்டாக இருக்கான்னு பார்த்தோம். பெட்ரோல் டியூப்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ டேங்க்கில் எதுவும் லீக்கேஜ் அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தோம். எந்த ஒரு டேங்க்கில் பெட்ரோல் டேங்க்கில் எந்த ஒரு லீக்கேஜுமே கிடையாது. BS6 பைக்குன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எல்லாமே ரிமூவ் பண்ணி பார்க்க வேண்டியதாகிடுச்சு. கடைசியில் பெட்ரோல் பம்ப்பு வரும். இதுக்கு சென்சார் மாடலில் பெட்ரோல் பம்ப்பு வரும். அந்த பெட்ரோல் பம்பில் இருந்து இன்ஜினுக்கு போகிற அந்த டியூப் வரும். அந்த டியூப்பில் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கழட்டி பார்த்தோம். அந்த டியூப்பில் தான் கடைசியாக ப்ராப்ளமாக இருந்தது. அதாவது அந்த பெட்ரோல் பம்ப்லேருந்து இன்ஜினுக்கு போகிற டியூபு, அந்த பம்பில் ஒரு சின்ன நீடில் வரும். அதில் தான் அந்த டியூப் மாட்டோம். அந்த நீடிலுமே லைட்டாக கிராக் ஆகிருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா புதுசு வண்டி 2025 மாடல் தான். அதுலேயே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த பெட்ரோல் பம்பில் வர்ற அந்த டியூபுக்கும் அந்த நீடிலுக்குள்ள அந்த நீடில் லைட்டாக ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப் ஒரு 4000 ரூபா வரும். ஒரிஜினல் 4000 ரூபா வரும். பட் நம்ம அதைவே ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். பட் அந்த ரிப்பேர் பண்ணுற வீடியோ நம்மளால் எடுக்க முடியல. ஸோ BS6 பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டி மாடல் பைக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கழட்டி பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டியூபு. இதுதான் பெட்ரோல் ஃபியூல். அந்த பம்ப்பு, இந்த பம்பில் அதுக்குள்ளே தான் லீக்கேஜ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பெட்ரோல் லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு வண்டியை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.